விஷயம்தான். ட்ராபசியத்தோட ஏரியா கொடுத்துட்டாங்க. ஏரியா என்னது 1080. ஷார்ட்டர் சைடு 34.4, லாங்கர் சைடு 55.6. டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க, ஹெச் கேட்குறாங்க. நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஏரியா ஃபார்முலா என்னது? இப்போ ட்ராபசியத்துக்கு ஏரியா ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஹெச் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. ஏரியா என்னது? ஏரியா கொடுத்துட்டாங்க 1080. ஹெச் கொடுக்கல, கண்டுபிடிக்கணும். ஏ வந்து 34.4, பிங்கிறது 55.6. பாருங்கள், ஏரியா 1080 1/2 இன்ட்டு ஹெச் ஆஃப் 34.4 ப்ளஸ் 55.6. ரெண்டு ஆட் பண்ண பாருங்கள். 34.4 55.6 6 0 1 10 1 9. அப்போது 1080 ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஹெச் ஆஃப் 90. ரெண்டு கேன்சல் பண்ணால் 45. அப்போது 1080 ஈக்குவல் டு ஹெச் இன்ட்டு 45. எனக்கு ஹெச் தான் வேணும் இல்லையா? அப்போ 45 கீழே கொண்டு வந்துடலாம். 1080 டிவைடட் பை 45 ஈக்குவல் டு ஹெச். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? டிவைட் பண்ணலாம். 1080 டிவைடட் பை 45. 2 45 ஆர் 90. பேலன்ஸு 18. இது ஒரு 0. அப்போது 4 45 ஆர் 180 0. அப்போது கேன்சல் பண்ணால் 24. ஹெச் ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர் தான் எல்லாமே. ஆமாம், சென்டிமீட்டர். அப்போது 24 சென்டிமீட்டர். ஃபிஃப்த்து சமம் கிட்டத்தட்ட தான். என்ன இதில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. என்ன அப்படின்னா, ரெண்டு பேரலல் சைடுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த பேரலல் சைடு ரெண்டுக்கு உள்ள ஹைட் எவ்வளோ? 9 சென்டிமீட்ரு. இது எக்ஸ் அப்படின்னா இது எக்ஸ் ப்ளஸ் 6. அதாவது என்னன்னா, இதுவும் கொடுக்கல இதுவும் கொடுக்கல. இது எக்ஸுன்னா இது எக்ஸ் ப்ளஸ் 6. இதோட இது 6 மடங்கு அதிகம்னு சொல்கிறாங்க. 6 மடங்குன்னா 6 சென்டிமீட்டர் அதிகன்றாங்க. ஓகேங்களா? சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ 5 சென்டிமீட்டர் அப்படின்னா இது 11 சென்டிமீட்டர் ஆகும். இது 1 சென்டிமீட்டர்னால் இது 7 சென்டிமீட்டர் ஆகும். ஓகேங்களா? 6 சென்டிமீட்ரு இதை விட இது அதிகம். அவ்வளோதான் கேள்வி. இப்போ இதுக்கு இதோட ஏரியா என்ன கொடுத்துட்டாங்க? 180 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ இதை வச்சு ரெண்டு சைடும் கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸி தான் அது. ஏரியா ஃபார்மில் தெரியும் இல்லையா? ஏரியா ஆஃப் ட்ராபசியம் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஹெச் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இல்லையா? என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏரியா ஈக்குவல் டு 180. அப்புறம் ஏ ஈக்குவல் டு எக்ஸு. பிங்கிறது எக்ஸ் ப்ளஸ் 6. இதை விட 6 அதிகம். பி ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 6. ஹெச் ஈக்குவல் டு 9. இது அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணாடி தான் 180 ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 9 ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 6 இல்லையா? ஏங்கிறது எக்ஸு, பிங்கிறது எக்ஸ் ப்ளஸ் 6. இப்போ 180 ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 9 ஆஃப் 2x இல்லையா? அப்போ 2x ப்ளஸ் 6. சாரி, 2x ப்ளஸ் 6 வச்சுங்களா? இந்த 2 இந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. கொண்டு போனால் 180 இன்ட்டு 2 0 8 8 16 6 1 1 2 2 3 360 ஈக்குவல் டு 9 இன்ட்டு 2x ப்ளஸ் 6. இதை மல்டிப்ளை பண்ணிங்க. மல்டிப்ளை பண்ண வரும் பாருங்க. 380 ஈக்குவல் டு 9 இன்ட்டு 2 எவ்வளோப்பா? 9 இன்ட்டு 2 18x இல்லையா? 9 இன்ட்டு 18 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 9 இன்ட்டு 6 54. எனக்கு இது தான் வேணும், எக்ஸ் தான் வேணும் இல்லையா? அப்போ இது இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். கொண்டு போனால் வரும் பாருங்கள். 118x ஈக்குவல் டு 360. இது ப்ளஸ் இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 54. அப்போது 18x ஈக்குவல் டு 360 54 போச்சுன்னா 306. சரியா? எனக்கு எக்ஸ் தான் வேணும் இல்லையா? அப்போ எக்ஸ் வேணும்னா 18 கீழே கொண்டு வந்துடணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 306 டிவைடட் பை 18. 306 டிவைடட் பை 18. 118 சார் 18. ஏன்னா 218 சார் 36 ஆகிடும். 30க்கு மேலே போகிறதுனால 118. அப்போது மீதி 30ல் 18 போச்சுன்னா 12 6. இப்போ என்ன பண்ணோம்? 7 18 சார் 126 ஈக்குவல் டு 0. அப்போ கேன்சல் பண்ணால் 17. எக்ஸ் ஈக்குவல் டு 17. சரிங்களா? இப்போ பாருங்கள், இது 70. எக்ஸ் ஈக்குவல் டு 17னா இது என்னவாக இருக்கும்? 17 + 6 ஈக்குவல் டு 23. அவ்வளோதான் சார். தேங்க்யூ.